அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025 கம்யூனிட்டி வைஸ் எந்த நாள் வரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி, ஓகேங்களா, இது ஒரு கேட்டகரியாக நான் வச்சுருக்கேன். எஸ்சி, எஸ்சிஏ இது ஒரு கேட்டகரியாக வச்சுருக்கேன். எஸ்டி, பிசிஎம் இதை ஒரு கேட்டகரியாக வச்சுருக்கேன். ஏன்னா பொதுவாக ஒரு டிபார்ட்மெண்ட் பேரை சொல்லி இது இந்த நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது எந்த கேட்டகரிக்கு, அது பிசிக்கா, எம்பிசிக்கா, ஜென்ரல் டர்னுக்கா, எஸ்சிக்கா, எஸ்சிஏக்கா, எஸ்டிக்கா, பிசிஎம்கா அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக காலம் தனித்தனியாக நம்ம பிரித்து கொடுத்தாச்சு. இந்த பிடிஎஃபோட லிங்க் நம்ம டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற குரூப்பில் நம்ம கண்டிப்பாக அந்த பிடிஎஃப் கொடுப்போம். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். 24 ஹவர்ஸில் இந்த வீடியோ அப்லோட் ஆன 24 ஹவர்ஸில் நம்ம இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஓகேங்களா, டெஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் குரூப் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது அஃபிஷியல் குரூப் கிடையாது, நம்ம ஓனாக உருவாக்கின குரூப் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு டெலகிராம் குரூப்பு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ச்சியாக அப்போ தான் நிறைய வீடியோஸ் நம்ம போட முடியும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து நல்லா நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இங்கே டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துட்டேன். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், அதாவது இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதில் முன்ன பின்ன இருக்கலாம், மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும், ஒரு சில வேக்கன்சி மிஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, பட் இங்கே ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி கொடுத்துருக்கேன். எந்த நாள் வரைக்கும், இப்போ 1 அப்படின்னா அந்த ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும், 2 அப்படின்னா 2 நாள் வரைக்கும் இருக்கும், 3 அப்படின்னா 3 நாள் வரைக்கும் இருக்கும். இது லீவெல்லாம் சேர்க்காமல், ஓகேங்களா, லீவை நம்ம சேர்க்க தேவையில்லை. நீங்கள் எத்தனாவது நாள் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்றத வச்சு தான் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் லீவ் ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த இதோட இன்க்ளூட் பண்ண தேவையில்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே எஸ்சி, எஸ்சிஏ கேட்டகரி, இங்கே எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் கேட்டகரி, இந்த இடத்துல ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசிக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரே காலமாக போடாமல், ஓகேங்களா, ஒரு 3 காலம் நான் சேர்த்து போட்டிருக்கேன், புரிஞ்சுக்குங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ஸோ பாருங்கள், லோக்கல் ஃபண்ட் அப்படின்ற இந்த டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 8 வேக்கன்சி தான். ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசிக்கு 1 நாள் இருக்கும், எஸ்சி, எஸ்சிஏக்கு 2 நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்டி, பிசிஎம்க்கு 3 நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தம் 8 வேக்கன்சி, பிசி, எம்பிசிக்கு 1 நாள். ஓகேங்களா, அதாவது ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசிக்கு 1 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏக்கு 2 நாள், எஸ்டி, பிசிஎம்க்கு 3 நாள். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் 89 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசிக்கு 2 நாள் வரைக்கும் இருக்கும், எஸ்சி, எஸ்சிஏக்கு 4 நாள் இருக்கும், எஸ்டி, பிசிஎம்க்கு 6 நாள் இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 520 வேக்கன்சி கிட்ட இருக்குது. ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசிக்கு 3 நாள் வரைக்கும் இருக்கும். சில டைம் இது 4வது நாளில் கொஞ்சம் பேர்த்துக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா, இங்கே 3ன்னு போட்டுக்கன்னா 3 நாள் கண்டிப்பாக கிடைக்கும். 4வது நாள் கவுன்சிலிங்கில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் நடக்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4வது நாளில் கொஞ்சம் பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு செஷனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்சி, எஸ்சிஏ 5 நாள் வரைக்கும் கிடைக்கும் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எஸ்டி, பிசிஎம் 7 நாள் வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் கமர்ஷியல் டாக்ஸ் 133 வேக்கன்சி. ஓகேங்களா, ஸோ இதில் பிசி, எம்பிசிக்கு 3 நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏவுக்கு 5 நாள், எஸ்டி, பிசிஎம்க்கு 7 நாள். அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ், இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன், ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஹிந்து ரிலீஜியஸ் எல்லாமே சொல்கிறேன் நான். ஓகேங்களா, ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி 3 நாள், எஸ்சி, எஸ்சிஏ 3 நாள், எஸ்டி, பிசிஎம் ஒரு 3 நாள். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட்டு 444 வேக்கன்சி. ஓகேங்களா, அதில் 4 நாள் பிசி, எம்பிசிக்கு, எஸ்சி, எஸ்சிஏக்கு 6 நாள், எஸ்டி, பிசிஎம்க்கு 8 நாள். ஸோ ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் எண்டோமெண்ட் இங்கே ஒரு 39 வேக்கன்சி. இது ஆடிட் இந்து ரிலீஜியஸில், இது இந்து ரிலீஜியஸ் நார்மலாக இருக்கும்ல,
HR&Cன்னு சொல்லுவாங்களா அது. 4 நாள் பிசி எம்பிசிக்கு, எஸ்சி எஸ்சிஏக்கு 6 நாள், எஸ்டி பிசிஎம்க்கு 8 நாள். இந்த ஹிந்து ரிலீஜியஸ் பொறுத்த வரைக்கும் ஹிந்துவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க. மற்ற கேட்டகரிக்கு ஹிந்து அல்லாத முஸ்லீம் கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா கிடைக்காது. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து HR&C எடுக்க முடியாது. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் பிசி எம்பிசி 4 நாள், எஸ்சி எஸ்சிஏ 6 நாள், எஸ்டி கேட்டகரி 8 நாள், HR&C டிபார்ட்மெண்ட். அடுத்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் 88 வேகன்சி இருக்குது. ஸோ அப்படியே வரிசையாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இங்கே மொத்தமாக இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்து ரிலீஜியஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், டிரான்ஸ்போர்ட், லேபர் இதெல்லாம் 4 நாள் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் பிசி எம்பிசிக்கு. அடுத்து எஸ்சி எஸ்சிஏக்கு இங்கே நாட்கள் கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்டி பிசிஎம்க்கு நாட்கள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இங்கே பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட், ட்ரெஸரி, ஹைவேஸ், விஜிலன்ஸ், ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி, விஏஓலாம் பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசி கண்டிப்பாக 6 நாள் இருக்குங்க. கண்டிப்பாக 6 நாள் இருக்கும். ஓகேங்களா? 6 நாள் மீன்ஸ் உங்கள் சொந்த மாவட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதான்றதை பற்றி சொல்ல. அந்த விஏஓ வேக்கன்சி ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் 6 நாள் வரைக்குமே இருக்கும். அதுலேயும் வந்து எஸ்சி எஸ்சிஏக்கு 8 நாள், எஸ்டி பிசிஎம்க்கு 10 நாள் வரைக்கும் இருக்கும். அடுத்து டவுன் பஞ்சாயத்து பில் கலெக்டர் ஒரு 6 நாள் இருக்கும். நான் பிசிஎம்பிசி மட்டும் சொல்கிறேன், பக்கத்தில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், சோசியல் வெல்ஃபேர், அக்ரிகல்ச்சர், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் ஆடிட், கோஆப்ரேட்டிவ். ஸோ இதெல்லாம் ஒரு 6 நாள் பிசிஎம்பிசிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜென்ரல் டர்னும் வந்துடும். ஜென்ரல் டர்னும் சேர்த்துங்க பிசிஎம்பிசி தான். ஓகேங்களா? அடுத்து டெக்னிக்கல் எஜுகேஷன், பேக்அவுட் கிளாஸஸ் வெல்ஃபேர், டெக்ஸ்டைல், ஆர்கியாலஜி, மியூசியம், பப்ளிக் லைப்ரரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் ஒரு 7 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங், ஜியாலஜி அண்ட் மைனிங், சர்வே லேண்ட் ரெக்கார்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இதெல்லாம் 8 நாள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட், லீகல் ஸ்டடீஸ் எல்லாம் 8 நாள் இருக்கும். நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் ஒரு தோராயமாக இந்த நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்து, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இதெல்லாம் ஒரு 9 நாள் வரைக்கும் இருக்கும். 10வது நாள் வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், ஆதி திராவிடர் வெல்ஃபேர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வெல்ஃபேர் ஆஃப் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர், ஸோ ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் இதெல்லாம் ஒரு 9 நாள் வரைக்கும் இருக்கும். அடுத்து நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ், தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன் இதெல்லாம் ஒரு 9 நாள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட், தமிழ்நாடு மேரிடைம் போர்டு, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இதெல்லாம் 9 நாள். அடுத்து பாருங்கள், அடுத்து நெருங்க அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்லாம் பாருங்கள். போலீஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன், ஸ்டேட் கன்சியூமர் ஃபுட் ரெட்ரஸல் கமிஷன், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இதெல்லாம் ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்நாடு ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு VAQF போர்டு, தமிழ்நாடு அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூஷன் ஃபெடரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு கோஆப்ரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் உமன் இதெல்லாம் ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கும். அடுத்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன், தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் இதெல்லாம் ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கும். அடுத்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் லிமிடெட் 10 நாள். அடுத்து பாருங்கள் முக்கியமானது, ஸோ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதாவது கோர்ட்டு வேக்கன்சி, அடுத்து ஃபாரன்சிக் சயின்ஸ், கவர்மெண்ட் ப்ளீடர், ப்ராசிக்யூஷன், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 நாள் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஒரு 11 நாள் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா?
10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும். நல்லா கவனிக்கணும் நீங்கள். அப்புறம் இப்போ இங்கே 11 இப்போ கோர்ட்டுக்கு நேராக 11ன்னு போட்டிருக்கேன்னா 11ன்னா என்ன அர்த்தம்? அந்த 11 நாள் வரைக்கும் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் கண்டிப்பாக கோர்ட் இருக்கும். ஓகேங்களா? கோர்ட்டு டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம். 11வது நாளும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத. இப்போ இந்த இடத்துல வந்து கோர்ட் வந்து 11வது நாள் வரைக்கும் இருக்கும். கவுன்சிலிங் நீங்கள் போகிறீங்க, லீவை தவிர கவுன்சிலிங் போகிற நாளை மட்டும் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 11வது நாள் வரைக்கும் கோர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10 நாள் வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்கும். 11வது நாளும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே இந்த வேக்கன்சிலாம் பாருங்கள். 1 வேக்கன்சி, 2 வேக்கன்சி, 3 வேக்கன்சிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தீரும் என்னான்றதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம நினைப்போம் தமிழ் டெவலப்மெண்ட், சுகர் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் லேட்டாக ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கும் அல்லது 9 நாள் வரைக்கும் இருக்கும்னு நினப்போம். பட் வந்து அந்த இது எந்த கம்யூனிட்டிக்கு இந்த வேக்கன்சி இருக்கோ அவங்க வந்து நாளே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இந்த 1 வேக்கன்சி இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. 1 வேக்கன்சி, 2 வேக்கன்சி, 3 வேக்கன்சி இருக்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாக்டாக இந்த நாள் வரைக்கும் இருக்குன்ற நம்ம சொல்ல முடியாது. ஒரு 5, 6 வேக்கன்சினா நம்ம சொல்லலாம். இருக்கிறது 1 வேக்கன்சி, 2 வேக்கன்சி, 3 வேக்கன்சி. அதாவது நல்லா கவனிங்க, 1 வேக்கன்சி, 2 வேக்கன்சி, 3 வேக்கன்சி இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லேயாவது 1, 2, 3 வேக்கன்சி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து எந்த நாள் வரைக்கும்ன்றதை போடலை. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இது கடைசியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. கடைசியாகவும் கிடைக்கலாம், நடுவுலையும் கிடைக்கலாம், ஆரம்பத்துலேயும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடுவுலையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடைசியாகவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் நான் போடல. ஸோ மீதி எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் 102 ரோ வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறையா ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு 30-40 டிபார்ட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம போடல. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்பர் போட்டு ரேங்க் போட்டு நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக அவைல் பண்ணிடுறேன் குரூப்பில், டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற நம்மளோட டெலகிராம் குரூப்பில். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு இந்த குரூப்பில் இணைஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு. டெய்லியும் வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த குரூப்பை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்த ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி ரெகுலராக டே 1 முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். டே 1 முடிஞ்சு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்களா டிஎன்பிஎஸ்சி தரப்பில். ஸோ எவ்வளோ ஆப்ஷன்டிஸ் இருக்காங்க, எவ்வளோ ஒவ்வொரு கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இது ஒன்று கொடுத்துருவோம். இன்னொன்று, யாராவது கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா அவங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒரு பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிம்பிளாக நீங்கள் சொல்கிறதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. நிறைய ஒரு பெரிய டெக்ஸ்ட் மெசேஜாக நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஆடியோ மெசேஜாக அனுப்பணும் அப்படின்னா அந்த குரூப்லேயே தெரியப்படுத்துங்க. ஆடியோ மெசேஜ் வந்து நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறேன், நீங்கள் ஆடியோவும் அனுப்பலாம். புரியுதுங்களா? ஸோ உங்களோட அனுபவத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ போன வருஷம் ஒரு மாதிரி கவுன்சிலிங் நடந்திருக்கும், இந்த வருஷம் அதுலேருந்து ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும்ல, அல்லது ஏதாவது பெரிய சேஞ்சஸ் நடக்கும்ல. ஸோ அதனால் போன வருஷம் எப்படி கவுன்சிலிங் நடந்துச்சு அதை வச்சு நம்ம வந்து போயிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்க அனுபவத்தை எடுத்துக்கலாம். பட் ஏதாவது இந்த வருஷம் ஏதாவது புதுசாக ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கா, அல்லது பெரிய மாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றத இந்த வருஷம் கவுன்சிலிங் போனால் தான் தெரியும். ஸோ இந்த வருஷம் கவுன்சிலிங் போகிறவங்க அவங்களோட அனுபவத்தை நம்ம டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.